வணக்கம், நான் உங்களுக்காரன் பிரான்ஸ்லேருந்து. இன்றைக்கும் ஒரு பதிவு பஸ் சம்பந்தமா. இவர்களும் தொடர்ந்து கேட்டுருக்கார்கள் பஸ் டிரைவருக்கு ஆக்கள் தேவைன்னு சொல்லி. பிரான்ஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து பஸ் டிரைவிங்க்கு ஆக்கள் தேவை. எங்களுடைய பிரான்ஸ்ல இருக்க எங்களோட உறவுகள், உங்கள்ட்ட கார் லைசன்ஸ் இருந்தால் முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்கு சம்பந்தமா ஏதாவது என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் வந்து ரட்னம் கிச்சனில் நான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு எல்லாம் எப்படி ரெடி ஆகிறன்றதை வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்லி தருவேன். நீங்கள் தான் பரீட்சை எழுத போறீங்க, நீங்கள் தான் பாஸ் பண்ண போறீங்க. ஓரளவு பிரெஞ்சு கதைக்க வாசிக்க தெரிஞ்சால் காணும். நீங்கள் முயற்சி செய்யலாம், பயப்பட தேவையில்லை. யார் பயப்படுத்தினாலும் பயப்படாதீங்க, உங்களால் முடியும். கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள், அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பதிவுகள் நான் தொடர்ந்து போட்டுருக்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பஸ்ஸுகள் வந்து எல்லாம் புது பஸ்ஸுகள், கேஸில், எலக்ட்ரிக்கில், டீசலில் எல்லாம் ஆட்டோமேட்டிக் பஸ்ஸுகள். அப்போ அதால் வந்து நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. முயற்சி செய்யுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் எப்படி அந்த பரீட்சைக்கு எப்படி நீங்கள் தயாராகிறன்றதை வந்து வடிவாக நான் சொல்லித் தருவேன். உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், நிறைய பேர் தேவைப்படுது. முயற்சி செய்யுங்கள். உங்களோட அப்புறம் வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வேலை, செக்யூரிட்டியான வேலை, அதே நேரத்தில் வந்து நிம்மதியான வேலை. அதனால தான் நான் பதிவுகளை தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறேன். வாங்க, இப்போ நான் விட போகிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய பஸ் வந்து இல்லை பாருங்கள், பெரிய பஸ். இந்த பஸ் தான் விட போகிறேன். இது வந்து 19 மீட்டர் நீளம், இடையில இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதனால தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து கார் லைசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். தொடர்ந்து எனது சேனலை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முயற்சி செய்யுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள், வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, உங்களோட உறவுகள் யாராவது உங்களோட உறவுகள் வந்து ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்களுக்கு பஸ்ஸோட விருப்பம் இருந்தால், பஸ் டிரைவிங் அது சம்மந்தமாக ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். பாய்.